வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கை. சிறப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்கிறார் பிரதமர் அன்வார். மலேசிய பொருட்களுக்கு 24 விழுக்காடு பரஸ்பர வரியை விதித்திருக்கும் அமெரிக்காவின் அதிரடி முடிவு தொடர்பாக விவாதிப்பதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று சிறப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்கவிருக்கிறார். மலேசியாவிற்கு எதிராக அதன் இறக்குமதி பொருட்களுக்கான பரஸ்பர வரியை 24 விழுக்காடாக உயர்த்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கத்தின் முடிவால் மலேசியாவின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சவால்களும் நெருக்குதலும் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. மலேசியா உட்பட ஆசியான் வட்டார நாடுகளையும் உள்ளடக்கி 49 நாடுகளை ஒரு பட்டியலில் வைத்து அதிகமான வரியை டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். இந்த வரி உயர்வினால் மலேசியாவில் தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த அதிரடி முடிவு குறித்து விவாதிப்பதற்கு அரசாங்கத்தின் முன்னணி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிறப்பு கூட்டத்திற்கு நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் இன்று மாலையில் தலைமையேற்கவிருக்கிறார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பதவிக்காலம் மேலும் ஒரு தவணைக்கு நீட்டிக்கப்படுகிறது. இந்த நீட்டிப்பின் வாயிலாக SPRMற்கு தலைமை பொறுப்பை ஏற்றது முதல் அசாம்பாக்கி 3வது முறையாக பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு அந்த பதவியை தொடர்ந்து தற்காத்துக் கொள்ளவிருக்கிறார் என்று நிதியியல் செய்தி நிறுவனமான ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. அசாம்பாக்கியின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு தடவை நீட்டிப்பதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகாரம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி நிறுவனம் ஆருடம் கூறியுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் SPRM தலைமை பொறுப்பை ஏற்று வரும் அசாம்பாக்கியின் பதவிக்காலம் வரும் மே மாதம் முடிவடைகிறது. இந்நிலையில் 62 வயதுடைய அசாம்பாக்கியின் பதவிக்காலம் மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசாம்பாக்கியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அடுத்த மாதம் முற்பகுதியில் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பதவிக்காலம் மேலும் ஒரு தவணைக்கு நீட்டிக்கப்படவிருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். அசாம்பாக்கியின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். அதேவேளையில் அசாம்பாக்கியின் பதவிக்காலத்திற்கான ஒப்பந்தம் மேலும் 6 மாத காலம் நீட்டிக்கப்படலாம் என்று ப்ளூம்பர்க் வெளியிட்ட செய்தியை டத்துஸ்ரீ அன்வார் மறுத்துள்ளார். கடந்த 1981 முதல் 2003 வரை நாட்டின் பிரதமராக இருந்தபோது இரும்பு கரம் கொண்ட ஆட்சியாளராக தனது எதிர்ப்பாளர்களால் விமர்சிக்கப்பட்ட டாக்டர் மகாதீர் முகமது தற்போது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாக இன்று தனது முகநூலில் குற்றம் சாட்டியுள்ளார். மகாதீர் வரும் ஜூன் மாதம் 100 வயதை எட்டவுள்ளார். இந்நிலையில் 2ஆம் உலகப் போரை நினைவு கூர்ந்த மகாதீர் தன்னால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது ஒற்றுமை அரசாங்கத்தை வழி நடத்துவதாக கூறும் அன்வாருக்கு எதிராக மீண்டும் தாக்குதலை தொடுக்க தொடங்கியுள்ளார். 2ஆம் உலகப் போரின் நாயகனாக பார்க்கப்பட்ட பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தம்முடைய ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டணி அரசாங்கத்தை வழிநடத்தினார். வின்ஸ்டன் சர்ச்சில் ஆட்சி தலைமைத்துவத்திற்கும் போர் வியூகத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பதாக இருந்தது. அவரின் ஆட்சி எதிர்க்கட்சிகள் உட்பட மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை உள்ளடக்கியிருந்தது. வின்ஸ்டன் சர்ச்சிலின் கூட்டணி ஆட்சி என்றால் அதுவும் ஓர் ஒற்றுமை அரசாங்கமாக அமைந்திருந்தது. சர்ச்சில் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி, கிளமெண்ட் அட்லி தலைமையிலான தொழிலாளர் கட்சி மற்றும் ஆர்ச்சிபால்ட் சின்க்ளேர் தலைமையிலான லிபரல் கட்சி என அனைத்து கட்சிகளும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அமைச்சரவையில் அமர்ந்தன. கிளமெண்ட் அட்லி துணை பிரதமராகவும் ஆர்ச்சிபால்ட் சின்க்ளேர் விமானப்பிரிவு அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தனர். எனவே அமைச்சரவை முடிவுகளை கூட்டணி அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எடுத்தன. அந்த கட்சிகள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கோ அல்லது பிரதமருக்கோ விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அவர்களின் விசுவாசம் நாட்டுக்கு மட்டுமே இருந்தால் போதுமானது என்ற நிலை இருந்தது என்று மகாதீர் குறிப்பிட்டார். ஆனால் அந்த கொள்கைக்கு நேர்மாறாக அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கத்தின் கொள்கைகள் உள்ளன என்று மகாதீர் குற்றம் சாட்டினார். பிரதமரை விமர்சிப்பது என்பது தண்டனை நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்பது போல் உள்ளது. பிரதமரை ஆதரிக்காத எம்பிக்களின் கட்சிகள் அரசாங்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தனக்கு ஆதரவாக இருக்கின்ற எம்பிக்கள் மற்றும் கட்சிகளுக்கு மட்டுமே தனது ஆதரவு என்ற நிலையில் அன்வார் செயல்படுகிறார்.
இது உண்மையிலேயே ஒற்றுமை அரசாங்கம் என்று கூறப்படுவது முற்றிலும் கேள்விக்குறியாக உள்ளது என்று துன் மகாதீர் தனது முகநூலில் விமர்சனம் செய்துள்ளார். பேரா அயர் குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மலேசிய சோசியலிச கட்சியான PSM போட்டியிடுகிறது. அதன் வேட்பாளர் பெயர் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு அயர் குனிங்கில் PSM கட்சியின் தேர்தல் நடவடிக்கை அறையில் ஏற்பாடு செய்யப்படும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் வேட்பாளரின் பெயரை தாமே அறிவிக்கவிருப்பதாக டாக்டர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனலைப் போல தங்கள் தேர்தல் நடவடிக்கை அறையை முன்னெடுக்கவில்லை என்றாலும் தேர்தல் நடவடிக்கை அறையின் பணிகளை தாங்கள் தொடங்கிவிட்டதாக டாக்டர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தாங்கள் பயணம் செய்த காரை பின்புறத்தில் மோதிவிட்டார் என்பதற்காக பேருந்து ஓட்டுநர் ஒருவருடன் வாய் தகராற்றில் ஈடுபட்டு அவரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக நம்பப்படும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த புதன்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 58.5வது கிலோமீட்டரில் கிளுவாங் அருகில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பிலான காணொலியை அடிப்படையாக கொண்டு ஆராயப்பட்டதில் சம்பந்தப்பட்ட அந்த 2 சந்தேக பேர்வழிகள் அப்பேருந்து ஓட்டுநரை அடித்து காயப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் 2 வெவ்வேறு தரப்பினரிடமிருந்து தாங்கள் 2 போலீஸ் புகார்களை பெற்றுள்ளதாக கிளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரைன் முகமது நோ தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து புலன் விசாரணை செய்யப்பட்டு வரும் வேளையில் இதனை நேரில் பார்த்தவர்கள் புலன் விசாரணைக்கு உதவும்படி ACP பஹ்ரைன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் வழங்கி கௌரவித்ததாக கூறி டத்தோஸ்ரீ விருதை தனது பெயருக்கு முன்னால் சட்டவிரோதமாக பயன்படுத்தி வரும் நபர் ஒருவர் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார். அண்மையில் தனது முகநூலில் அந்த நபர் தனது பெயருக்கு முன்னால் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை பயன்படுத்தியுள்ளார். அந்த உயரிய விருது ஸ்லாங்கூர் சுல்தானால் வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து தாங்கள் ஆராய்ந்ததில் ஸ்லாங்கூர் அரண்மனை அந்த நபருக்கு எந்த ஒரு உயரிய விருதையும் வழங்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக டத்தோ ஹுசேன் ஒமர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் அரண்மனையினால் வழங்கப்படாத ஒரு உயரிய விருதை தங்கள் பெயர் முன்னால் இணைத்துக் கொள்வது பெரும் குற்றமாகும். முகநூலில் தனது பெயருக்கு முன்னால் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை பயன்படுத்தியுள்ள அந்த நபர் போலீசாரின் விசாரணைக்கு உதவ வேண்டும் என்று டத்தோ ஹுசேன் ஒமர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.